நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அவர் ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகன் பார்த்துக்குங்க. அதனால அந்த ரத்தம் நான் தான் நாடாளு. முதல்ல இந்த மண்ணே உங்களுக்கு புரியதில்லை. இது ரொம்ப மோசமான தன்மை. என்ன நான் தான் நாடாளுன்னு கிளம்பினா அவ ஒரு கட்சி வச்சுக்கினாயா, அவ பேர்லயே வச்சுக்கிட்டான். இந்த மாதிரி உலகத்தில் நான் கேட்டேன். எம்ஜிஆர் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா பேர்ல வச்சாங்க. இந்த அம்மா தீபா பேரவை, ஜெயா தீபா பேரவை. சரி, இந்த அம்மாளுக்கு கொஞ்சம் ஊர்லேயே கொஞ்சம் 10 பேர் இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் பல ஊர்களுக்கு போறேன்னா கிராமத்துல எல்லாம் இருக்காங்க. ரகுதி கூட சொன்னாங்க, இல்லை சின்ன கிராமத்தில் கூட இந்த அம்மாளுக்கு போர்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த தீபா படத்தை போட்டு போர்டு வச்சிருக்காங்க. ஒரு 10 பேர் கிளம்பிட்டான். எப்பவுமே ஒரு கட்சி உடைஞ்சா 2வது வரிசையில் ஒரு கூட்டம் இருக்கும். அது ரொம்ப காலமா முக்கிக்கிட்டே இருக்கும். 25 வருஷமா வலிமையா இருக்காரு, மெய்யனாதே வலிமையா இருக்காரு. அப்புறம் நம்ம எப்போ வர்றதுன்னு இருப்பான். இவங்க பூரா ஏறி உட்கார்ந்து வந்தேன். முடிஞ்சவன் இது வழக்கம். அதனால வந்து தீபா கட்சிக்கு 10 பேர். ஆனா யார் யார் போயிருக்கான் பாருங்க. பழைய மந்திரி ராஜகண்ணப்பன் 3 துறைக்கு மந்திரியா இருந்தார் ஜெயலலிதா காலத்துல. நம்ம ரகுபதி காலத்துல அவர் அமைச்சர். அப்புறம் மலரவேன்னு கோயம்புத்தூர் எம்எல்ஏ, என்னோட எம்எல்ஏ இருந்தார். நல்ல ஆளவர். அப்புறம் இந்த திருச்சி சவுந்தரராஜன் எங்கேயாவது போய் ஊழிக்கின்றோம்னு பார்க்கிறாரு. அவரும் ஒவ்வொரு கட்சியா போய் ஒன்றும் நடக்கல. இந்த திருச்சி சவுந்தரராஜன் அவரும் போய் சேர்ந்தார். இப்படி ஆளுகள்லாம் போய் நல்ல ஆளுகள்லாம் சேர்ந்தாங்க. கொஞ்சம் சேர்ந்த உடனே சரி அதை நினச்சிருப்பாங்க. ராஜகண்ணப்ப நினச்சிப்பாரு, மந்திரியாக இருந்தால் நம்மகிட்ட பணம் ரொம்ப இருக்குது, நம்மகிட்ட தான் பொதுச் செயலாளர் பதவியை கொடுப்பா. இந்த அம்மாவை தலைவர்னு வச்சுக்கினேன். பார்த்தீர்களா, என்னுடைய அம்மாவை போலவே மூக்கு, எங்கள் அம்மாவை போலவே குதிரை, எங்கள் அம்மாவை போலவே நிறம், எங்கள் அம்மாவை போலவே மேக்கப், எங்கள் அம்மாவை போலவே ஹேர் ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்குவோம். சொல்லி நம்ம நடத்திக்குவோம் அரசியல்னு இந்த ஆளுகள்லாம் நினச்சிச்சு. அவள் என்ன பண்ணா, கட்சிக்கு நிர்வாகி போட்டான். அவன் டிரைவரை கூப்பிட்டு பொதுச் செயலாளர். அதுக்கப்புறம் அவைத்தலைவர் பதவி இருக்க அதையாவது கொடுப்பாளான்னு கண்ணை பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. டிரைவர் பொண்டாட்டி அவைத்தலைவர்.